ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மார்ச் மாசத்துக்கான 300 தரிசன டிக்கெட் ஓபன் ஆகுது. ஏப்ரல் மே மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் மத்தியானம் 2 மணிக்கு ஓபன் ஆகுது. ஈவினிங் 4 மணிக்கு மார்ச் மாசத்துக்கான 500 தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது. ஸோ நாளைக்கே 3 டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆகுது. இதுல நீங்க எந்த டிக்கெட் வேணாலும் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ண பிளான் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டா கிடைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கே செஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்றவங்களுக்காகட்டும், புதுசா புக் பண்ண போறவங்களுக்காகட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கா இல்லையான்றதை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல அங்க பிரதர்ஷனத்துக்கும் 300 தரிசனத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைல்ல உங்களோட ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி நம்பரோ, உங்களோட பேரு, உங்களோட டேட்டாஸ் எல்லாம் சர்வ் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிப்ஸ் தான் 100%ல உங்களுக்கு 90% வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது எப்படி மொபைல்ல பண்றதுன்ற கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க சர்வ் வந்து பண்ணிக்கோங்க. தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் அப்படின்றது நீங்கள் எந்த வகையான தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அங்க பிரதர்ஷனத்துக்கு மட்டும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் 300 தர்ஷன் ஒரு 6 பேத்துக்கு புக் பண்ணணும், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் ஒரு நார்மல் மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஃபோனில் வந்து ஒவ்வொரு மாதிரி செட்டப் இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து சேம் தான். நார்மல் மெசேஜில் இந்த என்டர் மெசேஜ் பாக்ஸில் போய்ட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் நமக்கு வந்து இருக்கும். இந்த 3 டாட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நோட் போர்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, நோட் பேட் மாதிரி. அந்த பேடை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி இல்லைனா இந்த கிளிப் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத பாருங்கள். அது இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எனேபிள் அப்படின்ற பட்டனை நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேர்ன் ஆன் வந்து பண்ணிக்கணும். பக்கத்துலேயே பென் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் வரும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் அ நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நேம் டைப் பண்ணிவிட்டு சர்வ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும். அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜ் திரும்பியும் நம்ம ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் இல்லைனா உங்களோட ஏஜ் கூட இதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் என்டர் பண்ணிவிட்டு சர்வ் கொடுத்தீங்கன்னா சர்வ் ஆயிரும். அதே போல் நீங்கள் இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணி திரும்பியும் ப்ளஸ் கொடுத்துட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து சர்வ் கொடுத்தீங்கன்னா சர்வ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம புக்கிங்க்கு வந்து சிட்டி தேவைப்படும் அண்ட் வந்து இமெயில் ஐடி கேட்பாங்க, மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதையுமே இதில் நீங்கள் என்டர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி புக்கிங் டைமில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் டிடிடியோட வெப்சைட்லேயே போய்ட்டு உங்களுக்கு பண்ணி காட்டலாம். இல்லைனா நான் என்கிட்ட ஆப் இருக்குது. ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் அதில் போய்ட்டு தான் நம்ம வந்து என்டர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த பிளிக்ரிம் நேம் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. இந்த கிளிப்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நேம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டீங்கன்னா நேம் வந்து என்டர் ஆயிடும். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த பாக்ஸை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா நம்பர் வந்து என்டர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறது. ஸோ இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆகும். எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் சர்வ் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பாக இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பேமெண்ட். நம்ம என்னதான் டீடைல்ஸ் சர்வ் பண்ணிக்க வச்சிட்டோம் அப்படின்னாலும் பேமெண்ட் மெத்தட்ல தான் நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கன்ஃபார்ம் ஆகுறதுல அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பேமெண்ட் மெத்தட் என்னென்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். யூபிஐ மெத்தட் இருக்கு. யூபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க யூபிஐ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட போன்ல வந்து நீங்க கூகுள் பேயா இல்லைன்னா பேடிஎம்மா எந்த யூபிஐ யூஸ் பண்றீங்களோ அதுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அதை வந்து அந்த காலத்துல என்டர் பண்ணிட்டு பே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த கூகுள் பே ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்து வரும். அதாவது இந்த பேமெண்ட் 300 ரூபாயோ இல்லை நீங்க 2 டிக்கெட் எத்தனை டிக்கெட் வேணாலும் போடலாம். அந்த பேமெண்ட்டுக்கான ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்க உங்களோட பின் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்க கூகுள் பேல இல்லைன்னா வந்து பேடிஎம்ல பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து அப்டேட் ஆகிட்டு டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆயிரும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும் தான்.
பட் இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு டிக்கெட் வரல அப்படின்னா இதோட ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். சில சிக்கல்களும் வந்து இருக்கு. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா வரக்கூடிய ஒரு பேமெண்ட் மெத்தட் அப்படின்னா இந்த யூபிஐ தான். செகண்ட் ஆப்ஷன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு நம்ம பேமெண்ட் பண்றது. ஸோ இதுல கார்டு பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கார்டுல வந்து உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து கார்டு நம்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கார்டு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி மந்த் எக்ஸ்பைரி இயர் வந்து கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவங்க பேர் கொடுக்கணும். சில பேர் வந்து இன்ஸ்டன்ட் கார்டு வாங்கியிருப்பீங்க, அதுல பேர் வந்து இருக்காது. அப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவங்க பேரை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு உங்களோட பேங்க்ல உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி பே பண்ணாலும் நமக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் வந்து ஆகிரும், டிக்கெட் காப்பி வந்து வந்துடும். அடுத்து மூணாவது ஆப்ஷன் நெட் பேங்கிங் இருக்கு. நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி நீங்க எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நெட் பேங்கிங் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல லாகின் பண்ணி அந்த பேமெண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஸோ நெட் பேங்கிங் போனோம்னா நமக்கு அடிஷனலா வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும், ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். ஸோ டைம் சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூபிஐ இல்லைனா டெபிட் கார்டு யூஸ் பண்றது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுவே வந்து ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு மாதிரி நெட் பேங்கிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களோட பேங்க் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா தாராளமா நீங்க அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடும் உங்களுக்கு 100% டிக்கெட் கிடைக்கிறதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து லாஸ்ட் டைம் உங்களுக்கு எதுல எரர் வந்துச்சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பேமெண்ட் மெத்தட் வந்து ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்தது ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ 300 ரூபா தரிசனத்துக்கு ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க அங்க பிரதர்சனத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம புக்கிங் பண்றதுனால சேம் ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஒவ்வொரு டிக்கெட்டையும் புக் பண்ண முடியும். இப்போ நான் 300 ரூபா வந்து ஆதார் யூஸ் பண்ணி புக் பண்ணிட்டேன், நான் வந்து அடுத்த ஏப்ரல் மாசத்துக்கு அங்க பிரதர்சனம் போலான் இருக்கேன், அதுக்கு யூஸ் பண்ணலாமா, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வேற வேற லிங்க் அப்படின்றனால கண்டிப்பா உங்களுக்கு எடுத்துக்கும், அதுல எதுவுமே நமக்கு இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ அதை நீங்க பண்ணிக்கலாம். 500 ரூபா வர்ச்சுவல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். எதுக்கும் நீங்க வந்து ஒரு ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஆதார் யூஸ் பண்ணி அங்க பிரதர்சனம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வர்ச்சுவல் சேவாவும் ட்ரை பண்ணுங்க. எரர் எதுவுமே காட்டாதுங்க. ஸோ தாராளமா நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க் வந்து கொடுத்து தனியாக தான் நம்ம போய் புக் பண்றோம். ஸோ அதனால அந்த இஷ்யூ எதுவுமே வராது. அடுத்தடுத்த மாதங்களுக்கு நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 ப்ரூஃப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட வர்ச்சுவல் சேவாவுக்காகட்டும், 500 ரூபா தர்ஷனுக்காகட்டும், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்காகட்டும், அங்க பிரதர்சனத்துக்காகட்டும், இந்த 2 ப்ரூஃப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. வேற எந்த ப்ரூஃபுமே வந்து எடுத்துக்காது. இதையும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எரர் அப்படின்றது நான் எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, சில டைம் உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன்ல நீங்க ஒரு 6 பேத்துக்கு எல்லா டீடைல்ஸும் நான் சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இன்னொருத்தவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அதுல ட்ரை அகைன் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். அண்ட் வந்து இந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஏர்லி மார்னிங் ஸ்லாட் 3 மணி 4 மணி ஸ்லாட் கொடுப்பாங்க, அந்த ஸ்லாட் நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு மேல ஸ்லாட் இல்லைன்னா 4 மணிக்கு மேல ஸ்லாட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புக் ஆகும். அதுவும் இல்லாம ரொம்ப நைட் ஸ்லாட் இருக்கு இல்லையா, 9 மணி 10 மணி இந்த மாதிரி ஸ்லாட்டை நம்ம ட்ரை பண்ணும் போதும் வந்து நமக்கு இந்த மாதிரி எரர்லாம் ரொம்ப வராது. ஏன்னா எப்பவுமே நிறைய பேர் வந்து சீக்கிரமா பாக்குறத தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் நிறைய பேர் போக மாட்டாங்க. இந்த மதியத்துக்கு மேல இருக்க 1 மணி 2 மணி ஸ்லாட்ல தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படின்றனால ரொம்ப சர்வர் அதுல தான் பிஸியா இருக்கும். ஸோ நம்ம ரிலாக்ஸா வந்து ஈவினிங் எல்லாம் ஸ்லாட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா முன்னாடி கூட நம்ம போய் தரிசனம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க போய் சாமி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதிக கவுண்டிங் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, கம்மியா இருக்கிறது ட்ரை பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரி அதிகமா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஸ்லாட்டை நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எரர்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2-3 புக்கிங்ஸ்ல நம்ம தொடர்ச்சியா பிப்ரவரி மாசத்துல இருந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஷார்ப்பா 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 300 ரூபா தரிசனத்துக்கு மட்டும் அந்த ஷார்ப்பா 10 மணிக்கு தான் லிங்க் வந்து கொடுக்குறாங்க. சில நேரங்கள்ல முன்னாடி கிடைச்சிருது. அதனால நீங்க 10 மணிக்கு புக்கிங்கோ இல்லைன்னா 2 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு லாகின் லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு கூட அந்த டைம் வரும்போது ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வர்ச்சுவல் கியூ ஆகட்டும், மொபைல் நம்பர் என்டர் பண்றது சர்வ் ஆகும். ஆப்ல வந்து ட்ரை பண்ணலாம். சில நேரங்களில் ஆப்ல உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அதையே நம்பிட்டு இருக்க கூடாது. ஆப்லயும் பாருங்க அண்ட் வெப்சைட்லயும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல 2 மொபைல் இருந்துச்சுன்னா 2 மொபைல்லையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுல வர்ச்சுவல் கியூவோ இல்லைன்னா வந்து எதுல ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதோ அதுல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 மொபைல் வச்சு ட்ரை பண்ண போற பிளான் நீங்க இன்னைக்கே பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 மொபைல்லையும் உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த மொபைல்ல கிடைக்குதோ உங்களுக்கு அதுல வந்து பண்ண முடியும். சிஸ்டம்ல பண்றவங்க நோட் பேட்ல அவங்க பேரு, ஆதார் கார்டு இல்லைன்னா ஓடிடி நம்பர், அவங்க ஏஜ்
ஏஜ் எல்லாமே இப்போவே கால்குலேட் பண்ணி என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த 3 டிக்கெட்லயும் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகிற டிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கப்பிரதட்சணை டிக்கெட் தான். இதுக்கு பேமெண்ட் வந்து கிடையாது. நான் சொன்ன மாதிரி டேட்டா சர்வ் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ஷன் பார்த்துட்டு புக் நோ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆயிரும். 3 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் எனக்கு அங்கப்பிரதட்சணமே கிடைக்கல அப்படின்றவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. 2 டேப் வச்சுக்கோங்க. முன்னாடியே வந்து லிங்க் கிடைச்சிச்சுன்னா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணாம அந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிற அந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஆப்லேயும் ஒரு மொபைலில் ட்ரை பண்ணுங்க, வெப்சைட்லேயும் ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ எதில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குதோ அதில் போயிட்டு புக் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 300 ரூபா தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் இருக்கு அப்படின்றனால நம்ம பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு டிக்கெட் வந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க இன்னொரு டைம் வந்து டிக்கெட் வரலையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரீஃபண்ட் வந்து வந்துடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த வர்ச்சுவல் சேவால வர 500 ரூபா தர்ஷன் டிக்கெட்டு நமக்கு 300 ரூபாய் மாதிரியும் அங்கப்பிரதட்சணை டிக்கெட் மாதிரியும் வந்து இருக்காது. அது ரொம்ப நார்மலா தான் இருக்கும். இதுவுமே மேபி வந்து நாளைக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து மார்ச் மாசத்துக்கு கிடைக்கலன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியோ, இல்லைனா வெப்சைட்ல நேத்து மாதிரி எரர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க அந்த டிக்கெட்ல போறதுக்கு பிளான் இன்னைக்கே பண்ணிட்டீங்க, எனக்கு 300 ரூபாயில ட்ரை பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, அதனால நான் 500 ரூபாயில ட்ரை பண்ணி வாங்கிக்கிறேன்ற ஒரு டெசிஷன் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து சேவா டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து ஈவினிங் ஓப்பன் ஆகும்போது தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில டைமில் அதுக்கும் வந்து நம்ம சேவாவுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் எரர் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால அடுத்த பேஜ் போக முடியாது. ஸோ ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும் ஒரு டைமில், இன்னொரு டைமில் 2 பேத்துக்கு பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 பேர் 4 பேர் 6 பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால இன்னைக்கே நீங்கள் வந்து சேவா புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ஈவினிங் 4 மணிக்கோ அப்படி ஓப்பன் ஆகும்போது தாராளமாக நீங்கள் முன்னாடியே வந்து லாகின் பண்ணிட்டு தர்ஷன் டேட்டை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் சேவா புக் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வெப்சைட் லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பாக 4 மணிக்கெல்லாம் லாகின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாகின் ஆகாது. இந்த எரர் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கு ஜனவரி மாசத்துலேருந்து. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதில் மெயின் வந்து நீங்க டீட்டெயில்ஸை வந்து சர்வ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப மெயின். அது ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பேப்பர்ல எழுதி வச்சு கடைசி நேரத்தில் பார்த்து என்டர் பண்றதோ இதெல்லாமே ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பனாலும் யூஸ் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க மாஸ்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா வரும்லன்ட்டு. 300 ரூபா பொறுத்த வரைக்கும் நீங்க மாஸ்டர் லிஸ்ட்ல எல்லாம் ஆட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டவே காட்டாது. அதெல்லாம் ஓல்டு சிஸ்டம். அண்ட் வந்து வர்ச்சுவல் சேவாவுக்கும் அது காட்டாது. நீங்க மொபைல்ல சர்வ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண அந்த டிப்ஸ் வீடியோ யூஸ் பண்ணி புக் பண்ணவங்களா இருந்தீங்கனாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.